ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே 4 காரியங்களை குறித்து உங்களிடத்திலே சொல்ல நான் பிரியப்படுகிறேன். 1 தண்ணீர், 2வது ஆறு, 3வது அக்கினி, 4வது அக்கினி ஜுவாலை. தண்ணீரை குறித்து பார்க்கும் பொழுது தண்ணீரிலே அழுத்தமும் ஆழமும் அதிகமாயிருக்கும். ஆறை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய வேகமும் அழுத்தமும் அதிகமாயிருக்கும். அக்னியை குறித்து பார்க்கும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கும். அக்னி ஜுவாலையை குறித்து பார்க்கும் பொழுது அது முழுவதும் சுட்டு எரித்து போடக்கூடிய ஒரு தன்மையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே ஒரு அழுத்தம் அல்லது ஆழம் அல்லது ஒரு வெப்பம் எதுவும் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு அல்லது ஒரு சூழ்நிலை நம்மளை அனலாய் ஆக்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை நமக்குள்ள இருக்கும். அடுத்த அக்கினி ஜுவாலை நம்மளை சுட்டி எரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொண்டு இருக்கிறதா இருக்கும். நம்ம வேதத்துல நம்ம இப்படியாய் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 1-2 பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியிலே நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் தண்ணீரை கடக்கும் பொழுது, நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உங்கள் மேல் புரளுவது இல்லை, நீங்கள் அக்கினியிலே நடக்கும் பொழுது நீங்கள் வேகாதிருப்பீர்கள், அக்கினி ஜுவாலை உங்கள் மேரி பற்றாது. ஏனென்றால் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.